என்னோட தம்ப்நெயில் பார்த்தனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கேம்னு. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம். டிக்டாக்கில் தரேன்னா இந்த கேமை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது என்ன கேம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. சாரி கைஸ், இந்த டைம்லேயே வாய்க்கோளர்னா அப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ வாய்க்கோளரும். அப்புறம் வந்து இந்த கேம் பிளேயில் வந்து நான் வந்து ரொம்ப பேசியிருப்பேன். ஆனால் வந்து குரல் அந்தளவுக்கு கேட்டிருக்காது. உள்ளுக்கு போவோம் வெளியே வரும் அந்த மாதிரி தான் கேட்கும். அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து கேம்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை கடைசி கட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதான், நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்காங்க நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மறக்காமல் அதை லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ போய் வாங்க நம்ம டேரெக்டாக போகலாம். ப்ளே பண்ண போகிற கேம் தான் ஸ்கூல் பாய் ரன்னவே. ஆக்சுவலி இந்த கேம் நான் பல வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுமா கூட எனக்கு தெரியல. அது பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் ஏகப்படுது இருக்குது. 16 வயசு உள்ள பசங்க தான் விளையாடணும், அதுக்கு மேலே அதுக்கு கீழே விளையாடிங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வார்னிங் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஸோ சின்ன பிள்ளைங்க விளையாடுறது நல்லது. ஸோ இப்போதைக்கு எஸ்கேப் ஃபன்னு ஆர்ஆர் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வரல. வெறும் எஸ்கேப் மட்டும் தான் இருக்குது. ஆக்ட் 1 எஸ்கேப். ஸோ ஈஸி வச்சுருக்கிறேன். ஹலோ 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 பேர் ஆண்ட்ரியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓடு ஓடு நல்லா ஓடு, அப்படி ஸ்னோ நல்லா ஓடு. என்ன கேம் விளாட்றான்? மெட்டல் ஆர்ஆர் எஸ்கேப்புங்க. இந்த கேம் கூட நம்ம போட்டுடலாம், கவலைப்படுறீங்க. அது ஆக்சுவலி மெட்டல் ஆர்ஆர் எஸ்கேப் தான் இந்த கேமே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வாய்க்கோளாறு மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னா வெளியே போய் விளாட்டான்னு கேட்டேன். நம்ம அம்மா சொல்கிறாங்க, நீ இந்த பாலத்தை முடிச்சிட்டியா அப்படின்னு. ஆமாம் நான் முடிச்சிட்டேன் அப்படி ஒன்றுகிட்ட சொல்ல, அவன் நம்ம அம்மா சொல்கிறாங்க அப்போ போய் கிளாஸ் ஜேர்னல் எடுத்துக்குவான்னு. நம்ம இன்னும் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அம்மா சொல்கிறாங்க, என்ன பாலத்தில் அப்போ வாங்கி வச்சுருக்க, கிளாஸ் ரொம்ப செட்டப் பண்ணிட்டு ரொம்ப க்ரூஃபியாக நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா ஏசுகிறாங்க. இதே மாதிரி நீ வெளியே போய் விளாடக்கூடாது, போய் படிப்போ அப்படி சொல்லி நம்மளை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்டே போய் அவனுக்கு வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ நல்லா படித்த நான் உன்னை நல்லா கண்டிப்பேன், நல்லா படிக்கலன்னா நான் உன்னை வேறு லெவலில் பார்க்க வேண்டியதாக இருக்கும், நீ ரியல் கோட்டா பார்ப்பேன். சப்ப மேட்ரு அப்படி சொன்னேன், செருப்பை கழட்டிடிங்க. ஓகே, நம்ம படிக்கிறோம். இந்த கேமில் அப்பா யாராவது கத்திக்கிட்டே இருப்பார். இப்போ நம்மளே சொல்கிறோம், நான் அந்த டீச்சர்னால தான் என்னால் இந்த வீட்டிலேருந்து நான் போக முடியலன்னு. இப்போ ட்ராயர்லாம் இங்கே எதுவுமே இருக்காது. நான் டாயெல்லாம் எதுக்கும் திறந்து இல்லை, திறந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இருங்க, பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறேன். இங்கே கீழே என்ன இருக்குது அதனால் கத்துறான். இங்கே எதுவும் இல்லை. இங்கே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இங்கே சார்ஜர் இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் இந்த கம்ப்யூட்டரில் வந்து இவங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். அவன் பாஸ்வேர்டு என்னன்னா ஆண்ட்ரியோ 2002. ஆண்ட்ரியோ நீங்கள் எது விளாண்டாலும் சரி, ஆண்ட்ரியோ 2002 தான். ஆண்ட்ரியோ 2002 அவ்வளோதான். இப்போ நான் அதை ஸ்லீப் மோட பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இது தேவைப்படும். அப்பாக்கார வர கத்திக்கிற, டே கத்தாதடா டே, டிவி மேட்ச் பார்க்குறேன். மேட்ச் ஏண்டா அம்மா அடிக்கிறான்னு தெரியுது, அப்போ என்னை தாப்பாத்து நீங்கள் வந்து டிவி மேட்ச்சை பார்க்க போனீங்கன்னா ஒரு அப்பா யாருனாடா ஏண்டா மானங்கட்டவனே. நம்ம பாத்ரூம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாத்ரூம் இங்கே எதுவும் இல்லை. குப்பை எது இருக்க மாதிரி இருக்குது. குப்பை தானா? ஓகே, இங்கே கீழே என்ன இருக்குது? கீழே வந்து ஃபியூஸ் இருக்குது, அது வேணும். இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து டவல் இல்லை. நான் எப்போ நல்ல டவல் கிடைக்காது, கடுப்பாகுது. போய் நம்மளோட டேட்ஸ் நம்ம அப்பா இடத்துக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் பேசாமல் ஒன்று பண்ணிட்டா. நான் என்ன தான் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நம்ம அப்பாவுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சி விடுவோம். எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சி விடுவோம். டேட் ஆய் பேப், ஃபேக் அக்கௌண்ட்டில் மெசேஜ் பண்ணுறோங்க. போடா போடா. ஓகே, நம்ம அப்பா போகிறாரு. போடா சார். இப்போ அவன் அங்கே இருப்பான். நடந்து டக்குனு இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கேன். டே சாட்டு தாண்டா பண்ணுறது, என்னடா நீ இவ்வளோ நேரத்துக்கு சைக்கிள் நான் மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமரை எடுத்துருக்கு என்னடா பண்ணுறது? ஐயோ சாரிங்க, போயிடலாம் அவ்வளோதான். என்ன பண்ணுறோம்? ஐயோ கண்டுபிடிச்சாங்க. போச்சு அவ்வளோதான். சொன்னே நான் மாட்டினேன்னு, கரெக்டாக புரிஞ்சிச்சு நான் மாட்டினேன்னு. இப்போ நான் இல்லைங்க நம்ம அப்பாக்காரனும் ரெண்டரை கசத்து கேக்குதா? இங்கே பாருங்க டாக் இருக்குப்பாங்க. டாகு கிட்ட என்ன இருக்குன்னு வேற பார்க்கணும். அது ஒரு 3 பார்த்து ஏய் உனக்கு ஸ்னோவில் வீட்டு உங்களுக்கு இருக்காம என்ன வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்லை
பேவ் who is the waiting to me do not understand. உனக்கு தெரியாதுடா. இல்லை ரெண்டாவது கொண்ட பிடிச்சிருக்கியா மானு கட்டவளை? அம்மாட்ட சொன்ன என்ன வருது? அப்படியே பட பாடுறா இருக்கனே. யாரை பற்றி பக்குன்ற பார்த்து நீ கம்பளம் இவரை பிடிச்சி இருக்கோம் போடு. நம்ம அம்மா கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்டர் பண்ண போகிறாங்களா? நம்ம டக்குன்னு போய் இந்த கிச்சனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டக்குன்னு எவ்வளோ பிரேக்கர்ஸ்டே ஃபோனுக்கு பிரேக்கர்ஸ் இருக்க முடியும். நம்ம அம்மா பாருங்கம்மா பசிக்குதுமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா கத்தாதடா இருக்க மாதிரி கத்திக்கிட்டுதான். நம்மள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம விரும்புக்கு எனக்கு ஸ்ப்ரே கற்றுருக்கு. எங்கே இருக்கு? இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாட்டிக்கினாரு. ஒரு கட்டையை வச்சு நடா பண்ணுறது. கட்டை எங்கே வச்சுட்டாங்க பாருங்க. குப்பை தொட்டு உள்ளுக்கு கட்டை எப்படா தெரியுது? டக்குன்னு அந்த ஸ்மோக் இதை அடிச்சிடுறேன். டக்குன்னு என்ன பேசி தரலாங்க. அதான் டக்குன்னு பேசிக்கிட்டு ஐ திங்க் நான் மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் மாட்டேன் அடிச்சிட்டு ஓடு. நம்ம அம்மா நேரம் வந்துருப்பாங்க. சொன்னா இல்லையா? போறாங்க பாருங்க அம்மா. சொன்னதெல்லாம் நடக்குது. ஐயோ வாயரை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதுவும் தெரியாது. ஆமா சொல்றேன். ஏன்டா கத்தி தொலைகிற கிச்சனே டக்குன்னு இதை போய் ஆட்டம் ஃபேட்டா இதில் ஸ்ப்ரே நினச்சிக்கிறேன். அப்புறம் நம்ம அப்பா எடுத்துட்டு போகலாம். அப்பா ஆடே ஒழுங்கு மேலே படத்தா பாரு. உடச்சா மூங்க எடுத்துருவேன் அப்படி சொன்னா என்ன சாப்பிட. சரி இப்போ டக்குன்னு அது வந்து அந்த இது வந்து அப்பாவோட லேப்டாப்பில் நான் சார்ஜர் போட்டுருக்கேன். அதுவும் மேக் புக்குங்க. அமெரிக்கானாலே இந்த மேக் புக் தான் ஃபேமஸ்ஸு. இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. கற்றுங்க நல்லா கற்றுங்க. இங்கே தான் இருக்க மாதிரி இல்லை, இந்தியாவில் இருக்காது. இங்கே ஒரு பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். எஸ் க்ரீன் கலர். ஸோ நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன். என்கிட்ட செகண்டரி ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை நான் ஃபோட்டோ பிடிச்சி நான் வந்து அந்த பாஸ்வேர்டை பார்த்துடலாம். கைஸ் நான் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் தானே, க்ரீன் கலர். நம்ம டக்குன்னு இதை ஃபோட்டோ பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இது ஃபோட்டோ பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும். ஐயோ பழைய ஃபோனு கைஸ், அதான் வேறு நாள். இப்போ நம்ம டக்குன்னு போய் மக்கள் ரூமுங்க போகலாம். ப்ரோ ஐயோ பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுகளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பச்சை கலரா? பச்சை கலரில் போய் ரெட்டு ஒயிட்டு. ஒயிட்டு போச்சு. ஒயிட்டு, ப்ளூ, yellow, white, green, yellow. என்னங்க பச்சை கலர் தானே? என்னடா இது? ஆக்சுவலாக இது பச்சை கலர்லாம் ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒருவேளை கலர் இன்னும் தப்பாக இருக்கா என்ன? ஐ திங்க் நான் போய் திரும்பி செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அப்படியாட்டி கேம் வந்து பக் ஆகிருக்கும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. கிறிஸ்மஸ் ட்ரீ வாட்டர் பண்ண போகிறாங்களா? இதான் நம்மளுக்கு சரியான டைம். நம்ம டக்குன்னு போகலாம். அம்மா வராங்கம்மா, வணங்கம்மா. ஓகே அவங்க டக்குன்னு பார்க்கறதுக்கும் டக்குன்னு அப்படி போயிடுறேன். இப்படி போய் இங்கே வந்து ஒரு மீட் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம பெட்டுக்கு வந்து சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எடுத்து இதுளுக்கு போட்டு போடுறா தட்டுறா. ஓகே டக்குன்னு நம்ம அம்மா பக்கத்துக்குள்ளே டக்குன்னு நம்ம வெளியே ஏறி போயிடலாம். டக்குன்னு ஓகே நம்ம அம்மா வராங்க. அதுக்கு நான் டக்குன்னு போயிடுறேன். அம்மா நீங்கள் வரத்துக்கு நான் போயிருப்பாம்மா. போகிறாங்க நீங்கள் போங்க, நீங்கள் பொறுமையாக கூட போங்க. க்ரீனு நான் எதுக்கும் அடிச்சு கேட்குறேன். போச்சு. அப்பாடா ஐயோ கரெக்டாக தாங்க இருக்குது. ப்ரௌன் கலருங்க. ஓகே வேலை கண்டுபிடிச்சேன். அது ஸ்லீப்பிங் பால். ஐயோ இதுவா
நமக்கு ஷூ தேவைப்படுமா கூட தெரியல. அதை வச்சு நம்மளுக்கு ஹாமர் கிடச்சிருக்கு. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி என் ஃபோன் செகண்டரி ஃபோன் தேவையில்லை. ஆட் ஃப்ரம் சம்திங்கா என்னப்பா நீங்கள் போங்கப்பா. டக்குன்னு பின்னாடி எது இருக்காங்க பின்னாடி அதெல்லாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இருக்குதுங்க. அந்த ஸ்ப்ரே இருக்குது. இது இருக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் வச்சு எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் மீட் வச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிரும். போங்க நான் போய் சாப்பிடுங்க. இங்கே கிஃப்ட் இது இருக்காது எடுத்துக்கிறேன். நான் வேற பாக்கு நீ இருக்கேன். சரி நம்ம வந்து இன்னும் அந்த கீ ஆமாம் நம்ம அப்பா டக்குன்னு நம்ம பாத்ரூம் போனால் நம்ம டக்குன்னு போய் எடுத்துடலாங்க. இது பாத்ரூம் போகிற கேட்டு நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம அப்பா டக்குன்னு பாத்ரூம் போனால் பரவாயில்ல. சரி அவர் பாத்ரூம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அவர் பாத்ரூம் போயிட்டோன்னா இங்கே உள்ளுக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீயை நம்ம வந்து எடுத்துடலாம். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவர் போகிறாரா இல்லையான்னு பார்ப்போம். அவர் போகிற மாதிரி தெரியல. சொன்னாங்க இதுக்கு கீ எடுக்க முடியுமாங்க? ஒன்றும் கொஞ்சம் தாங்க கிட்ட வந்தால் ஜோக்காக இருக்கும். ஷோ வந்து தொலைய மாட்டேங்குது. பண்ண இந்த கதவு திறந்து வச்சுக்கிறேன். கீழே விட மாட்டேங்குது. முடிச்சிட்டாரு. ஐயோ முடிச்சிட்டாருங்க. எப்படி அந்த எஸ்எம்எஸ் இதை வந்திருக்கோமோ? ஸோ இப்போ இந்த கீயை வேற போட்டேன். ஐயோ இப்போ 20 தோப்பு வேற போட சொன்னார். ஸோ அழகாக பாத்திரம் போகிற வச்சு வெயிட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது? நான் ஐ திங்க் என்ன எஸ்கேப் பண்ணுறது தெரியல. மொத்தமாக 2 எஸ்கேப் இருக்குது. கேட் எஸ்கேப், ரூஃப் எஸ்கேப் இருக்குது. 2ல் எது பண்ண எனக்கு தெரில. ஐயோ இவர் வேறு நல்லா படி இல்லாட்டி சாவடிச்சிருவேன்றாரு. ஐயோ எனக்கு நல்லா தெரியும்யா. இவங்க வேறு ஆடை போட்டு சாவடிக்கிறீங்க. போடாதீங்க ஆடை. ஐயோ தோப்புக்கெல்லாம் போடாங்கிறான். ரூமுக்கு போய் ஏன்டா அப்போ என் ரூமில் வந்து என் பணத்துக்கு போனால் நான் என்னடா பண்ணுறது? உடம்பு வந்து ஒன்றுமா அப்போ என்கிட்ட பணத்தில் எடுத்துக்கோங்கண்ணே. ஏன்டா கேட்கறேன். இப்போ நம்ம என்னத்தை நம்ம பண்ணணும்? நம்மளுக்கு இந்த கீ கிடச்சிச்சு. இந்த கீ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது நம்மளால் திறக்க முடியாது. இது திறக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு வந்து பல்பு வேணும். ஸோ அந்த பல்ப் எடுக்கணும்னா இந்த பாத்ரூம் கீழே வந்து இந்த ஒரு இது மாதிரி இருக்கும். சாக்காடை மாதிரி இருக்கும். சாக்காடை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் திறந்தோம்னா இது நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நம்ம எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த பிளாங்க் வந்து தேவைப்படாது. இப்போ நான் அதை திறந்து மேலே வந்து பல்ப் வச்சுட்டு ஆன் பண்ணேன்னா அவ்வளோதான். என்னால் இங்கே ஹைடு கூட பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாத நம்ம இதை திறந்தோன்னு. ஸோ இது உள்ளுக்கு என்ன இருக்குது? இவளுக்கு ஆணி இருக்குங்க. ஆணி தான் இருக்குது. கட் எஸ்கே, ரூஃப் எஸ்கே பண்ணலாம். இல்லாட்டி இந்த எஸ்கே பண்ணலாம். ஸோ ஆமாம் இன்னொன்று பார்க்க மாட்டேன் பாருங்களேன். இங்கே ஏதாச்சும் பக்கெட் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் துணி. நம்ம அப்பாக்கார ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பேசுவாங்க இருக்கேன். நான் டக்குன்னு போய் இது உள்ளுக்கு இந்த அழுக்கு துணியை போட்டு இதை எடுத்து இது உள்ளுக்கு இதை போட்டு இதை திறந்து இதை மூடி டக்குன்னு திறந்துடுறேன். லைட் ஆஃப் பண்ணி இதை திறந்து இப்போ இது வரும். இது என்ன இருந்து திறந்து தான் இருந்தது. டக்குன்னு வா நம்ம அம்மா வந்து வந்துட போகிறாங்க. இது ஸ்டார்டிங்லேயே அந்த பக்கெட்டில் இருக்கும். அந்த பக்கெட்டில் இல்லைனாலும் நம்ம இந்த பக்கெட்டில் எடுக்கிறோம். வெறுனே வந்துச்சு. ஐயோ அம்மா ஐயோ தொடடா விறுவிறுனே அதான் வருது பாருங்க. ஐயோ மேலே ஏறு சாத்து அப்பா நம்ம அம்மா நேரம் வந்திருப்பாங்க. வேற ஐயோ கோவிங்க நான் வேற வந்துட்டாங்க. கண்டுபிடிக்க முடியாது. எப்படினாலும் முடியாது. அதாவது நடக்கலாமா? போங்கம்மா நடக்கல போங்க. அப்பாடா போயிட்டாங்க. ஆனால் அந்த கேமில் ஒரு பக் இருக்கு. இப்படி தான் போக முடியும். அப்படி வச்சு போக முடியாது. நம்ம அம்மா டக்குன்னு போயிடணும். நம்ம அப்படி பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே பாத்ரூம் வேலை இருக்குது. அப்படி நம்ம கட்டை எடுக்கிறதுக்கு தான் வேலை இருக்கும். போயிருப்பாங்களா? போயிட்டாங்க. இப்போ நம்ம இது திறந்தோன்னா இதுக்குள்ளே பாஸ்வேர்ட் போடணும். அந்த பாஸ்வேர்ட் போடுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும். நம்ம அப்போட லேப்டாப் இருக்குல்ல, அந்த லேப்டாப் சார்ஜ் போட்டோன்னா அந்த லேப்டாப் சார்ஜ் போட்டோன்னே அந்த அது வந்து பாஸ்வேர்ட் போடணும். நம்ம அப்பா பேரை போட்டு
மேலே வந்து இந்த ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேனுக்கு மேலே பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நம்ம எடுக்கணும். அது நம்ம அம்மாவை வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்பிடுவோம். அதுக்கு பெல் அடிக்கணும். வாங்கம்மா வாங்கம்மா, வெறுவென்னு போங்க, வெறுவென்னு போங்க. பாருங்க ஏதோ கம்நாட்டிக்கு கது தட்டுறா பாருங்க. போங்க வெறுவென்னு போங்க. ஆமாம் மாதிரி போகிறாங்க. விறுவிறுன்னு போங்கம்மா, விறுவிறு போங்க. அப்பாடா போயிட்டாங்க. ஃபேன் என்னது, நம்பர் என்னது, எப்படி வருது 3 4 3 4 3 3 4 3 3 4 3 3 4 3. என்னங்க 3 4 3 போட்டால் வரல? ஓ ஆமாம், ஜி வந்து பெரிய எழுத்துல இருக்கும், இல்லாட்டி வராது. போடு வந்துருச்சு. இந்த போய் நோட் புக்கில் போய் பாஸ்வேர்டு என்னன்னா, ஃபோன் பாஸ்வேர்டு கண்ட்ரோல் பேனல் கோடு வந்து 7597 7597. நான் டக்குன்னு இதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்கடா ஃபோனு, எடுடா. எனக்கு இன்னும் ஒரு பேட்ரி வேணுங்க. இன்னொன்று ஒரு பேட்ரி எங்கே இருக்கு? இன்னொன்று ஒரு பேட்ரி எங்கே இருக்கா? இது காரில் இருக்கும். நீங்கள் காரு சாவி ஆக்சுவலி கிடைக்கல. இப்போ என்கிட்ட வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை பண்ணால் அது 2 பேட்ரி இருக்கும். அந்த 2 பேட்டரி எடுத்து ரேடியோன்னு இருக்கும். அந்த ரேடியோவில் போட்டோன்னா ரேடியோ தட்டி விட்டு நம்ம அம்மா அந்த ரூமில் மாட்டி வச்சுன்னா நம்ம அப்பாவுக்கு வந்து அந்த பாய்சன் எடுத்து கலந்து அவர் குடிச்சு அவர் படுத்துருவார். அந்த டைமில் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதுதான் நம்மளோட ஐடியா. ஆனால் அது ஒர்க் ஆகல, நம்ம செத்தோம். அதுதான் எப்படி ஆமாங்க. அப்போ தான் ஒரு கடவுளே எனக்கு பேட்டரி கிடச்சணும் ப்ளீஸ். இதுக்கு ஐ திங்க் பேட்டரி இருக்குமா? அப்பாடா கிடச்சிருச்சுங்க. ஐயோ என்னாலே நம்ப முடியல. அம்மா வணக்கம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? அம்மா பாய்மா. யாரில் நம்ம அப்பாவோட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே தான் லைட்டில் பேட்டரி இருக்கும். 2 பேட்டரி எடுத்துக்கலாம். ஐயோ விடுங்க பார்த்துக்கலாம். ஐ நீட் டு கோ பீ. என்னங்க பேட்டரி மாட்டிக்கிச்சு. பாடா எடுத்துட்டேன். நம்ம அப்பாவுக்கு பாத்ரூம் வருதா? நான் எஸ்கேப் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சோத்துடும். சரி நான் எஸ்கேப் ஆக போகிறேன். இங்கே தான் அந்த பேட்டரி போகணும். போட்டாச்சா? தூங்குறாரு. வேற இழுத்துணுமா? ஐயோ அந்த பல்ஸ் வேற கொஞ்ச நேரம் தான் ஒர்க் ஆகும். Four 7597 7975 கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். முடிச்சு விட்டாங்க கதையை. ஐயோ I hate my life. இதுவரை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. என்னால் கடைசி வரைக்கும் இந்த கேமை முடிக்க முடியல சொன்னல, பல வாட்டி ட்ரை பண்ணி என்னால் இந்த கேமை முடிக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா, லைக் எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா, நான் இதை வந்து பார்ட் 2 இந்த கேமை நான் ஃபுல்லாக முடிக்கிறேன். நான் எனக்கே சொன்ன மாதிரி 2 எஸ்கேப் இருக்குனால அதை நான் 2த்தையும் பண்ணுறேன். இதை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.